கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11, 12ஆம் வசனங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். எல்லா ஜனங்களுக்கும், ஏழை, பணக்காரன், உயர்ந்தோர், தாழ்ந்தோர், எல்லா இனத்தவர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பவர் நம் இயேசுவானவர். இந்த செய்தியை தூதன் சாதாரணமான மேய்ப்பர்களுக்கு முதலாவதாக கூறினான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மேய்ப்பர்களை யாரும் மதிக்க மாட்டார்கள். ஆனால் நம் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறவர், அன்பு கூறுகிறவர். ஆகவே அவரது பிறப்பை, மகிமையை முதலாவது மேய்ப்பர்களுக்கு கூறினார் என்று பார்க்கின்றோம். அடுத்தபடியாக பிள்ளையை கண்டுபிடிப்பதற்கு ஒரு அடையாளத்தை கூறுகிறார். அந்த அடையாளம் என்ன? பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுதான் அந்த அடையாளம் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று சொல்லுகிறோமே, இவர்கள் ராஜ அரண்மனையில் போய் தேடிவிடக்கூடாது என்பதற்காக இந்த அடையாளத்தை கூறுகிறார். இன்றைக்கும் நாம் இயேசுவை எங்கெங்கேயோ தேடி அலைகிறோம். அவர் எங்கெங்கேயோ இல்லை. நமக்காக ஒரு சட்டை கூட இல்லாதவராய் முன்னணையிலே கிடத்தப்பட்டிருக்கிறார். நம்முடைய மனது முன்னணையாக தாழ்மையாக இருக்கிற பொழுது அங்கே வந்து வாசம் பண்ணி நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், என்னை நீங்கள் எங்கும் தேடி அலைய வேண்டாம். யாருடைய இருதயம் முன்னணையை போன்று தாழ்மையாய் இருக்கிறதோ அவர்களுக்குள் நான் வந்து பிறக்கிறேன், வாசம் பண்ணுகிறேன். மனிதன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். எனக்கு தாழ்மையான இருதயம்தான் வேண்டும் என்கிறார். அன்பானவர்களே, இதை கேட்டு கொண்டிருக்கும் போது யாரெல்லாம் என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள், உலகத்தில் நான் மிகவும் ஏழை, மதிப்பான வேலையை நான் செய்யவில்லை என்று சொல்லி யார் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களையெல்லாம் நேசிப்பதற்கு, மதிப்பதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். என்னுடைய இருதயத்தை முன்னணையாக்குகிறேன் ஆண்டவரே, எனக்குள் வந்து வாசம் பண்ணும் என்று இருக்கிற இடங்களிலே அவரை நோக்கி கூப்பிடுகிற போது அங்கே அவர்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார். எனவே தாமதமில்லாமல் அவரை தேடுவோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் அருமையான இந்த பிள்ளைகள் என்னை யாரும் மதிக்கவில்லை என்று கதறுகிறார்களோ, யார் யாரெல்லாம் தன்னுடைய இருதயத்தை முன்னணையாக்குகிறார்களோ அவர்களோடு வந்து வாசம் பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.